நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் மனிதரை நம்புவதை காட்டிலும் பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் ஆண்டவராகிய தெய்வத்தை நம்புவது நலம் என்று சொல்லி அதுக்கு ஆதாரமாக ஒரு சின்ன கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரில் பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் பரிசு பொருட்களுடன் உண்ண உணவு பொட்டலங்களுடன் சொல்வது பழக்கம். அப்படி இருக்கும் தருவாயில் அவருக்கு மனைவியும் ஒரு பக்குவம் முடியாத சின்ன பையன் இருந்தார். திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நிலையிலே அவர் இத்தனை செல்வங்கள், இத்தனை பணம் வைத்து இவர்கள் என்ன செய்யப் போகிறார்களோ, இது யாராவது ஒரு நம்பிக்கையான ஒருத்தரை கொடுக்க வேண்டுமே என்று யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் சரியான குழப்பத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய வாத்தியார் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு வந்தார். என்ன குழப்பமாக இருக்கிறாய் என்று கேட்டார். இதுதான் நிலைமை, என்னுடைய நிலைமை, நான் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறேன் என்றார். உடனே அவர் சொன்னார், நீ உன்னுடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுகள் வீட்டுக்கு நீ போ. வழக்கமாக எப்போதும் போவே இல்லைவா, அப்படியே போ. ஆனால் இந்த தடவை போகும்போது பரிசு பொருட்களோ தின்பண்டங்களோடு போகாதே, ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு போ என்று சொன்னார். என்ன புரியவில்லையே என்று சொன்னார். நீ போயிட்டு வந்து சொல், அப்புறம் நான் சொல்லுகிறேன் என்றார். அதே போல் ஒரு நெருங்கிய நண்பர்கள் ஒரு 10 பேர் இருந்தார்கள். நெருங்கிய நண்பர்கள் எல்லா வீட்டுக்கும் போகும்போது இவர் அதே மாதிரி அவர் சொன்னபடியே போனார். ஒரே ஒரு நாள் மட்டும் அவரை பார்த்தார்கள். அடுத்த நாள் எப்போ ஊருக்கு போகிறீங்க என்று அவரை துரத்தி விடுகிற நிலைமையில் அவர்கள் பேசிவிட்டார்கள். 9 பேரும் அப்படியே இருந்தார்கள். ஒரு நாள் கொடுத்த மதிப்பு, ஒரு நேரம் கொடுத்த மதிப்பு அடுத்த நேரம் இல்லாமல் போய்விட்டது. ஏனெனில் இவர் ஒன்றும் கொண்டு போகவில்லை. கடைசியாக இன்னும் ஒரே ஒரு நண்பருக்கு அவன் வீட்டுக்கு போய் பார்ப்போமே என்று அவன் போகும்போது அவர் முதலில் எப்படி பொருட்களோடு வந்தாலும் சரி, பொருட்கள் இல்லாமல் வந்தாலும் சரி, இவருக்கென்று கொடுத்த மரியாதை, எப்போதும் கொடுக்குற மரியாதையை அவர் கொடுத்தார். அதை பார்த்து அவர் உடனடியாக மகிழ்ச்சியோடு வந்து அந்த வாத்தியாரத்தில் சொல்கிறார், இதுதான் நடந்தது என்று சொல்லும்போது, அவன்தான் உன்னுடைய உண்மையான நண்பன். அவன் உன்னுடைய பொருட்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை, உன்னுடைய தின்பண்டங்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை, உனக்கு மரியாதை கொடுக்கிறான் என்றால் அவன் ஆண்டவருக்கு பயந்தவனாக இருப்பான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு இடத்தில் இருக்கிற பொறுப்பை அவனுக்கு கொடு, அவன் சரியாக பார்த்து கொள்வான் என்று சொன்னார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது பார்த்து பண்ண வேண்டும். யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதை விட யார் நம்மளை மதிக்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம் இருந்தால் நமக்கு மரியாதையை மதியாதார் வீட்டு வாசலை மிதியாதை என்று கூறி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தெய்வீகன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.